கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எசேயாவின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஆமென். எங்கிருந்து? ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. ஆமென். ஒரு ஊற்றை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஊற்றுக்குள்ளே என்ன இருக்குது? ரட்சிப்பின் ஊற்று இருக்குது. ஆமென். அந்த ரட்சிப்பில் என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென். நிறைய பேருக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏன் இல்லைன்னா ரட்சிப்பே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் ரட்சிக்கிறவரா பட்சிக்கிறவரா? ரட்சிக்கிறவர். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். வாசிக்கிறீங்க. அப்போ ரட்சிக்கிறவர். ஆமென். பட்சிக்க மாட்டாரா? பட்சிப்பார்ல. அல்லேலூயா. எழுத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பட்சிப்பார், கிருபையின் பிரகாரம் ரட்சிக்கிறார். ஆமென். இப்போ நேற்று கூட சொன்னார், பாவம் செஞ்சிட்டாக்கா அந்த பாவத்துக்கு தண்டனை, பாவத்தின் சம்பளம் அவ்வளோதான். மரணம் இருக்குதா இல்லையா? அது அவ்வளோதான். ஏன்னா எழுத்து கொல்லும். ஆமென். சட்டம் உன்னை கொல்லும், கற்பனை கொல்லும். அல்லேலூயா. அதால் தான் அங்கே பேர் சொல்லுது, ரோமனில் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. உங்களை என்னையும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு தான் ரட்சிக்க முடியும். அப்போ அந்த ஊற்று ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஜீவ ஊற்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ஜீவ ஊற்று, ரட்சிப்பின் ஊற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் ஊற்றை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் தான் ரட்சிப்பு. அப்போ என்ன செய்யணும்? வாயில் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். ஆமென். சிலர்லாம் வாயில் அறிக்கை பண்ணுறதே கிடையாது. பாவத்தை அப்படியே வைத்திருக்குது. அறிக்கை பண்ணாதனால அந்த பாவமானது அக்கிரமமாக மாறும். ஆமென். எங்கே அக்கிரமம் பெருகுதோ அங்கே அழிவு பெருகும். அக்கிரமத்தின் மிகுதி எங்கே உண்டாகிறதோ, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் அக்கிரமம் பெருகின இடத்துல அழிவை உண்டாக்குகிறார். அப்போது எங்கே பாவம் பெருகி 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 அக்கிரமமாய் மாறுகிறதோ அந்த இடத்துல ஒரு பெரிய அழிவை நான் உண்டாக்குறதை பாருங்கள். நோவா காலத்தில் உண்டாச்சா இல்லைங்களா? பாவம் தான். பாவத்து நிமித்தம் அக்கிரமாச்சு. அக்கிரமத்து நிமித்தம் பூமியை கர்த்தர் அழித்தார். சோதோம் கோமராவை கர்த்தர் அழித்தார். ஏன்னா அக்கிரமம் மிகுதி. ஆமென். எங்கெல்லாம் அக்கிரமம் பெருகுதோ நினைவே பட்டணத்தை கர்த்தர் அழிப்பேன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆமென். ராஜா முதற்கொண்டு மட்டும் கிடையாது. யாரெல்லாம்? ஆடு மாடு எல்லாமே. எவ்வளோ கிருபை பாருங்க. ஆமென். எவ்வளோ கிருபை. சோதோம் கோமராவை கர்த்தர் அழிக்காமல் விட்டுருக்கலாமே. ஏன் அழிச்சார்னா அங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரு நீதிமான். ஒரு நீதிமான். யார் அது? லோத்து. ஒரே ஒருத்தனால தான் கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். ஆனால் நினிவே பட்டணத்தில் ஒரு நாய் கூட சாகலை. ஏன் சாகலை? எல்லா மிருக ஜீவன் கூட என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பட்னி கிடக்குது, உபவாசம் இருக்குது, தேவ சமூகத்தில் வந்து காத்து இருக்குது. ஆமென்.
மிருக ஜீவனுக்கு இருக்கிறது கூட நமக்கு இருக்க மாட்டேது. சில நேரத்தில் உபவாச ஜெபத்துக்கு வரதே கிடையாது. வீட்லேயாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா தெரியல. கர்த்தர் சமூகத்தில், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவினாலே தேவாயிரகம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவினாலே தேவாயிரகம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யோவேலை ஆடி நெஞ்சம் வாரீரோ. ஆரூபி யோவேலை ஆடி நெஞ்சம் வாரீரோ. ஆமென். பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 9-10 அதிகாரம் 9-10 பாருங்க. 9-10 என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, என்ன இட்டு? அறிக்கையிட்டு இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், உம்மை தவிர தேவன் இல்லை. இயேசுவே, நீர் ஒருவரே ரட்சிக்கிறவர், என் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி அறிக்கை செய்து, முதல்ல இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசித்து ரெண்டாவது உன் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், நான் செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் மன்னியும் என்று யார் வாயில் அறிக்கை பண்ணுகிறார்களோ தேவன் அவர்களை மன்னிப்பார். ஆமென், ஆமென். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான். தேவன் எழுப்பினார் என்று அவரை முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் எதை அறிக்கை பண்ணோம்? ரெண்டாவது, பாவத்தை அறிக்கை பண்ணோம். முதல்ல அவரை விசுவாசிக்கணும், ரெண்டாவது அறிக்கை பண்ணோம். இது ரெண்டும் இல்லாதவன் ரட்சிக்கப்படாதவன். இது இல்லாதவன் பரலோகம் போக முடியாது. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், அபிஷேகம் கூட பெற்றுக்கலாம். ஆனால் வாழ்கிற நாட்களில் அறிக்கை செய்து விட்ட மனுஷன் மட்டுமே சபையிலே பரலோகத்திலே சேர்த்து கொள்ளப்படுவான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நினச்சா நீங்கள் போவதற்கு அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வருகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். யார் ரட்சிக்கப்படுவாங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற. அதுக்கு தான் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க, துதிங்க, துதிங்க, ஆராதிங்க. தொழுது கொள்ளுகிற யாவோ ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு ஆராதனையில் வருது பாருங்கள், தொழும் பொழுது வருகிறது. ஆமென். அவன் பாருங்கள், முஸ்லீம் பாருங்கள், 5 முறை தொழுகிறாங்க. ஆமென். 5 முறை. நமக்கு ஒரு முறை தொழுறதுக்கே கஷ்டமாகுது, அவன் 5 முறை தொழுகிறான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவ்வளோ அசதியாக இருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து மேன்மை இல்லை நமக்கு. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்தண்டை போகிறார்.
அந்த கிணத்தாண்ட யாருக்குது? சமாரியா ஸ்திரீ. யோவான் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில். அந்த கிணத்தண்டில் போயிட்டு அந்த அம்மா கிட்ட இயேசு என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். ஆமென். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. ஆமென். சமாரியாவுக்கு வந்தார்னு சொல்லி விடுத விட்டு அங்கே எங்கே போய் நின்னாருன்றதுலாம் சொல்கிறான். ஒரு பாருங்கள், ஊர் பேர், யாருடைய கிணறு, இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆமென். அந்த கிணத்தாண்ட போனால் அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா யார்? சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மண்டுக்குள்ள வந்தாலாம். ஆமென். இயேசு அவள் நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். ஆமென். அவள் என்ன சொல்கிறா? இவங்க சமாரியாவுடனே சம்பந்தம் கலவாது படியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால், நாயை விட கேவலமாக பார்க்குறவங்க சமாரியா நாட்டை சார்ந்தவங்கள அவ்வளோ அற்பமாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இனத்தாரிடத்தில், மக்களிடத்தில் இயேசு போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் ரட்சிப்பு அவசியம். இயேசு எல்லாருக்காக இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவர் நீடிய பொறுமையாகிறார். சகலவித ஜாதியாரும் வருவாங்களாம். எங்க வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது? பரலோகத்துக்கு எல்லா ஜாதியாரும், எல்லா கோத்திரமும். ஆமே. ஒரு பாட்டு பாடல, எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம். ஆமே. எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரமும் ரட்சிக்கப்படணும். அதனால் வெறுக்கப்பட்டவங்களாம் கூட இயேசு என்ன பண்ணார்? போய் சுவிசேஷம் சொன்னார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போல நீ போ என்று கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம் இந்த சமாரியா ஸ்திரீக்கு இயேசு சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். ஆமென். இவ யாரு? ஒரு விபச்சார ஸ்திரீ. ஆமென். அல்லேலூயா. இவளுக்கு எத்தனை புருஷன் இருந்தாங்களாம்? 5 பேர் இருந்தாங்களாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு சந்தித்து சத்தியத்தை சொல்லுகிறார். சத்தியத்தை கேட்டவுடனே மனம் திரும்புகிறாள். ராமேன் சொல்லுவோமா? சத்தியத்தை கேட்டவுடனே லீதியாவுடைய இருதயம் திறக்கப்படுது. ஆமென். சத்தியத்தை கேட்கணுங்க. சத்தியத்தை கவனிக்கணும். முதல்ல சத்தியத்தையும் அறிவுகள், சத்தியம் உங்களை. அப்போ சத்தியம் என்ன பண்ணுது? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. சத்தியம் உனக்குள்ள வரணும். சத்தியபரராகிய இயேசு உனக்குள்ள வரணும். வந்தாலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும். ஆமென். ஏன் மாற்றம் வரல? இயேசு உனக்குள்ள வரலை. வந்துதானே மாட்டிருப்பேன். அவ அங்கே இயேசுவை பார்த்த உடனே தண்ணி பிடிக்க வந்தவ என்ன பண்ணான்? தண்ணி பிடிக்க வந்தவன் என்ன பண்ணான்? தண்ணியை பிடிச்சி தான் போனான். குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓட்டானான். ஆமென். நம்ம ஆளுங்க என்ன பண்ணான்? குடத்தை தான் முதல்ல பார்க்கும். அல்லேலூயா. ஆமென். எதை பார்க்கும்? கிஃப்ட்டு கொடுத்து சுவிசேஷம் சொன்னால் கிஃப்ட்டு தான் பார்க்குறத கண்டி சுவிசேஷம் சொல்ல வரல. சுவிசேஷம் கேட்கறதுக்கு வந்தது 50 பேர், கிஃப்ட்டு வாங்கினது 100 பேர். பாருங்க. அப்போ கிஃப்ட்டுக்காக தான் வராங்களே கண்டி என்ன இல்லை? சுவிசேஷத்தின் வல்லமையை பார்க்கல.
இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவன் இருதயம் திறக்கப்படுது, லீதியால் மாறுகிறார். ஆமென். சமாரியா ஸ்திரீ மாறினா, சமாரியா ஸ்திரீ மாறி என்ன பண்ணிட்டா? எங்க ஒண்ணா? ஆமென். ஒருத்தனை போன வாரம் சொன்னார் பாருங்க, அவரு சார்லஸ் பாஸ்டர், சொல்லாதேன்னு சொன்னாராம். ஆமென். ஆண்டவர் சொல்லாதேப்பா யாருக்கிட்டையும், இந்த சுகம் பெற்றதை யாருக்கும் சொல்லாத. அவன் என்ன பண்ணான்? ஊருக்கே சொல்லிட்டான். ஆமென். நம்மளுக்கு சொல்லி காமராஜ் காலில் ஒருத்தனுக்கும் தெரில. சர்ச்சு எங்கே இருக்குது? சர்ச்சு புதுவாழ்வு சீயோன் சபையா? அது எங்கே இருக்குது? அல்லேலூயா. ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. எங்கே இல்லை? புதுவாழ்வு சீயோன் சபையில் இல்லை. இருந்திருந்தா இவ்வளோ எம்டியாக இடம் இருக்காது. அல்லேலூயா. சொல்கிறதுக்கு சொல்லுங்களேன், சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமென். மற்றதெல்லாம் சொல்ல தெரிஞ்சு பாஸ்ட்டுக்கு வர வர இப்போ கொழுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவங்க தானே கறி வாங்கி கொடுக்குறாங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு பாஸ்ட்டுக்கு. வாய் பேசுது பாரு பாஸ்ட்டுக்கு, சும்மா விட மாட்டாரு, ஏதாவது பேசினே இருக்கிறார். ஆமென். ரூம் போட்டு பேசுகிறாங்க வேறு, என்னை பற்றி பேசுறதுக்கு ரூம் போடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா பேசுங்க, என்னை பற்றி பேசினா தான் நான் நல்லா வளருவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போது சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போனால் அந்த ஊருக்கே ரட்சிப்பு. யார் போச்சு ஊருக்குள்ளே? யாருமா போச்சு ஊருக்குள்ளே? ஏம்மா சமாரியா ஸ்திரீ போனால் எப்படிமா ரட்சி போகிறோம்? யார் போனால் ரட்சி போகிறோம் ஐயா? இயேசு போய் நல்லா ரட்சி போடுறா இல்லைங்களா? சமாரியா ஸ்திரீ போனால் ரட்சி போகிறோமா? அது எப்படி வந்துச்சு? கேள்விப்பட்டதை சொன்னால். நம்ம கேள்விப்பட்டதை சொல்லலை, அதனால தான் ரட்சிப்பு வரல. ஆமென். நீங்கள் கேள்விப்பட்டதை, அவ கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாயிட்டா. கேள்விப்பட்டது என்ன பண்ணா? செயல்படுத்தணும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதமானவர், இயேசு பரிசுத்தமானவர் சொல்லின்னு தாங்கிற. நீ பரிசுத்தமாகறியா? அவர் பரிசுத்தம் தான். அதான் கேட்குறான். அவர் பரிசுத்தர் எங்களுக்கு எப்போவே தெரியும். நீ பரிசுத்தமா? சில சுவிசேஷம் சொல்ல கூட்டம் வரமாட்டான், ஏன்னா அவங்க பரிசுத்தமாக இல்லை. ஆமென். சிலர்லாம் ஓடி வராங்க. ஏன் வராங்க? பரிசுத்தமாக்குறவங்க ஓடி வருவாங்க ஊழியத்துக்கு. வாங்க சொல்லாமலே வந்துடுறாங்க. ஆமென். இந்த மஞ்சக்காக சொன்ன உடனே சொன்னால் போதும், அவள்தான் அடுத்த செகண்ட் நின்றோம். அல்லேலூயா. அவ்வளோ அவங்களுக்கு வாஞ்ச விருப்பம். இந்த யூத் மீட்டிங் கூட வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் லேப்பா எம்மா பெரியவங்களாம் வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்ட்டு. கலாமெல்லாம் வரேனாங்க. இல்லை வராதிங்க அப்படின்ட்டு. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு போலங்க சமாரியா ஸ்திரீ போய் சொன்னால் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். யார் போனால் போதும்? அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க போனால் போதும், மனம் திரும்பினவங்க போனால் போதும். ஆமென். இயேசு வரணும்னு அவசியம் கிடையாது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த லாசரை எங்கள் ஊருக்கு அனுப்புனா என் சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்க, அந்த 5 பேர் மனம் திரும்புவாங்க. யார் சொந்தீத? யார் சொந்தீத? ஒருத்தர் கை தூக்கு சொல்லுங்களேன். ஆண்டி தான் முந்திக்கிறாங்க பார்த்தாலும். ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் பார்த்தேன், ஒரு சில பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் பார்த்தேன், சொல்ல மாட்டேங்க, அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கல. ஆமென். சரி, இந்த லாசரு போய் விடப்பட்டான். யாராவது பின்னாடி கைத்துக்கு சொல்லுங்க போகலாம். யார் மடியில் விடப்பட்டான்? இப்போ தானே சொன்னேன் கை தூங்க மட்டும் சொல்லுங்கன்னு. எல்லாரும் சொன்னாங்க கிஃப்டே கிடைக்காது, போங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு சமாரியா ஸ்திரீ அவள் ஊருக்குள்ளே போய் சொன்ன உடனே எதை பற்றி சொன்னா? ஆமா, என்ன சொன்னார்? யார் சொந்து? மதனாவா? மதனாக்கு ஒரு கைத்தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு கிஃப்ட் கொடுத்துருங்க பாருங்க.
மாமாட்ட கொடுத்துருமா. நேற்று வரல, அதுக்கு பதிலாக இந்த கிஃப்ட்டு நேற்று கொடுத்தாங்க, இந்த கிஃப்டாங்க. அல்லேலூயா. மேசியாவை பற்றி சொன்னால், ஆமென். மேசியானா யாருமா? மேசியானா யாரு? வரப்போகிறவர், வருகிறவர். கிறிஸ்துவானது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுனான அர்த்தம் ரட்சிக்கிறவர். ஒவ்வொருக்கும் ஒரு அர்த்தம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ மேசியா சீக்கிரமாய் வரப்போகிறவரை பற்றி சொன்னான். இங்கே வந்துக்கிறார். இப்போ சொல்லி பேசியிருந்தாங்களே, வருவார் 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 வருவார், நம்ம வேதெல்லாம் சொல்லிச்ச. அவர் வந்துக்கிறாரு. அவர் நான் பார்த்தேன், அவர் எனக்குள்ளதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியே சொல்லிட்டார். என் வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்ததோ அது அப்படியே சொல்லிட்டார். அதை சொன்னா பாருங்க, அதை நம்பி எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நடந்ததை, நமக்கு கர்த்தர் செய்ததை சொன்னாலே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆக ரட்சிப்பு கேள்விப்பட்டாலே வந்துடும். ஆமென். யாரை குறித்து? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலே ரட்சிப்பு. ரெண்டாவது காரியத்தை சொல்கிறேன். ரெண்டாவது ஒரு ஊற்றை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சகரியாவின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆமென். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, உன் பாவத்தை, உன் அழுக்கை நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது. முதல் ஊற்று ரட்சிப்பின் ஊற்று. இரண்டாவது ஊற்று பரிசுத்தமாக்கும் ஊற்று. அல்லேலூயா. உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குற ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி, யோவான் 1 யோவான் 1 சொல்லுங்களேன் 7. ஆமென். ஆமென். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது? சகல பாவம், ஒரு பாவம் ரெண்டு பாவம் கிடையாது. ஊர்பட்ட பாவத்தை ரட்சிக்கிற ஒரே ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதுக்கு முன்னாடி இருந்த ரத்தம், இதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி ரத்தம், காளை, புறா, குருவி கூட பலி செத்துக்கல. 2 காசுக்கு விற்கப்படுகிற குருவி இல்லையா? எதையாவது செலுத்தி அந்தந்த பாவத்துக்கு பலி செலுத்தி அந்தந்த பாவத்தை நிவர்த்தி செஞ்சாங்க. அந்தந்த பாவம் எந்தெந்த பாவத்தை செஞ்சாங்களோ அந்தந்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்வதற்காக. அதாவது பலியிலே என்ன வித்தியாசம்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ. அதிகம். இப்போது ஆடு செலுத்துறான்னா அவன் அதிகமாக பாவம் செஞ்சுக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுபோல் புறாவை கொண்டு போய் செலுத்துறானாக்கா பாவம் சின்ன பாவம் பொழுது, அதுதான் சின்னதாக செலுத்துறான். ஆகவே ஆனால் ஒரே பலியினால் எல்லா பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. அது என்னப்பா பலி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே மனுக்குலத்தின் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஊற்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். உங்கள் பாவத்தை, என் பாவத்தை, எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்தமாக்கி விட்டது. ஆமென். இனி நம்ம சுத்தமாக்கப்படுறதுக்கு என்ன பண்ணோம்? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆமென். 1 கொரிந்தியர் 6:11 வாசிங்க. 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமானாகிற ஆண்டவர் ஆகிட்டாரா? ஆமென். கழுவப்பட்டீங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டீங்களா? நீதிமானாகிட்டார் ஆண்டவர். ஒரு கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? ஆமென். எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி நீதிமானாக்கிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு. ஆமென். முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமானவர்களாய் மாற்றியிருக்கிறார். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமடைய செய்திருக்கிறார். எபேசியர் 5:26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. இப்போ என்னத்தை கொண்டு சுத்திகரிச்சாரா? திருவசனத்தை கொண்டு. திருவசனம் எப்படி இருக்குது? உனக்கு ஜீவ ஊற்றாய் பெருக்கெடுத்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வாசித்தோம், இயேசுவின் நாமம் உனக்கு ஜீவ ஊற்றாய் பெருக்கெடுத்து வருகிறது. நாமத்தை கொண்டு உன்னை கர்த்தர் பரிசுத்தமாக்கினாரு. இப்போ என்ன வாசித்தோம்? திருவசனத்தை கொண்டு உன்னை பரிசுத்தமாக்குறார். ஆமென். எதை கொண்டு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை பரிசுத்தமாக்குது. ஆமென். அவருடைய வசனம், வார்த்தை உன்னை பரிசுத்தமாக்குறது. அதனால்தான் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்கன்னு சொல்கிறோம். அதனால்தான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. நாமத்தை சொல்ல 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 சுத்திகரிக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ கூட ஒரு புக்கு கொடுத்தேன் பாருங்கள். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லப்பட்டது. இலவசமாக கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 5000 புக்கு வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். 5000-10,000 புக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 10,000 பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. இதை அடிக்கிறது எவ்வளோ ஆயிருக்கும் பாருங்கள். எதுக்காக? எப்படியாவது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுனால மட்டும் கிடையாது, தியானம் பண்ணணும், சொல்லணும். ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என் குடும்பத்தை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, என் வீட்டை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க. அப்படி நீங்கள் கூட சேர்த்து சொல்லணும். அப்போ தான் அது ஜபம். சும்மா புக்கு படிக்கலாமே படிக்கூடாது. ஆமென். வசனம் ஒன்று என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். லேவியராகமத்தில் சொல்லப்படுது 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆசிய உன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஜீவ ஊற்று பெருக்கெடுத்து வருகிறது. ஆமென். உள்ளவன் தன் பிரமியம் நீங்கி சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று 7 நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவ கடவன். அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். ஹல்லேலூயா. தேகத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஊற்று நீரில். எந்த ஊற்றுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த 3 ஊற்றுகள் அண்ட போங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் அண்ட, இயேசுவின் இரத்தத்தண்ட. ஆமென். இயேசுவின் வார்த்தை. ஆமென். உங்களை பரிசுத்தமாக்கும். 1 பேதுரு
1:15 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நடக்கைகள், எதுல நடக்கைகள், 1-2 இல்லை, நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஹலோ, உன் வேலை ஸ்தலத்தில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் மத்தியில், உன் மாமியார் மத்தியில், உன் புருஷனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பெற்றோருக்கு நடக்கைகள் எல்லாவற்றிலும். ஆமென். உன் நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க. ஆமென். எப்படி நடக்கிறீங்க? எப்படி நடக்கிறீங்க? நடக்குது என்னம்மா? நடக்குதுன்னா என்னது? இப்படி நடக்கிறதா? வசனத்தை கை கொண்டு நடக்கணுமா? எப்படி நடக்குது? ஆண்டவர் சொன்னார் நடக்கிறத பற்றி. கலாத்தியரில் சொல்கிறார் இல்லைங்களா, 5ஆம் அதிகாரத்தில் எப்படி நடக்கணும்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இதை கை கொண்டு நடக்கவும். ஆமென். எப்படி நடக்கணும்? 25 வசனம் வாசிங்க. அதுலேயே நாம் ஆவினாலே பிறத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னு சொன்னால் 9 கனியை கடைப்பிடிக்கணும். ஆமென். 9 கனியை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லா நடப்பீங்க. இல்லைண்ணா எப்படி நடப்பீங்க? அதுலேயே சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன நடக்கும்? மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறன. எப்படி நடத்தப்படுவீங்க? 18ஆம் வசனம் வாசிங்க. 18லேருந்து. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. வெளிரங்கமாக இருக்குது. அவையாவன விபச்சாரம், ஏமா விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பில்லிசூனியம், பகைகள், பகை, விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டை, பிரிவினைகள், பிரிவினை, மார்க்கபேதங்கள், மார்க்கபேதம், பொறாமைகள், பொறாமை, கொலைகள், கொலை, வெறிகள், வெறி, களியாட்டுகள், களியாட்டு முதலானவைகளே. போதும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்களில் நடக்கிறவங்க பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்கன்றார். நினச்சி விட பார்க்க முடியாது. ஆமென். பரலோக ராஜ்யம் உனக்கு கேன்சல். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், வைராக்கியம், சர்ச்சுக்கு போனோம் அப்படி அந்த வைராக்கியம் கிடையாது. நேரத்துக்கு போனோம் அந்த வைராக்கியம் கிடையாது. எதில் வைராக்கியம்? என்ன சொல்லிட்டாவ வச்சுக்கிறேன் பாரு. குடும்பத்தில் வைராக்கியம் காட்டுறது, ஒருத்தர் பொறாமை, ஒருத்தர் சண்டை, ஒருத்தர் கோபம், விரோதம். ஒரே குடும்பத்தில் நீ செய்றியா, நான் உனக்கு செய்கிறேன் பாரு. மலாந்து பத்துன்னு காரி துப்புற மாதிரி குடும்பத்தில். உன் குடும்பத்துக்கு செஞ்சினா யாருக்கு செய்கிற? உன் பிள்ளைகளுக்கு செஞ்சினா யாருக்கு செய்கிற? உன் பொண்டாட்டிக்கு செய்யணும்னா யாருக்கு செய்கிறப்பா? ஏங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யணாக்கா, உங்கள் புருஷனுக்கு செய்யணும், உங்கள் மனைவிக்கு செய்யணாக்கா, மல்லாந்து பார்த்து துப்புனா என்ன ஆகும்? மேலே தான் விடும்.
ஆமென். நீ ஏன் உன் முகத்தை துப்பிக்கிற? சொந்த சரீரத்தை எவனாகிலும் காயப்படுத்துவானோ? இந்த வசனம் எங்குது? பின்னாடி சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க யாருன்னா. இந்த வசனம் எங்குது? கிஃப்ட்டுக்கு தான், கிஃப்ட்டுக்கு தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா கேட்கல. இந்த வசனம் எங்குது? சொந்த சரீரத்தை யாராவது பகைப்பானோ, காயப்படுத்துவானோ, அடிச்சுப்பானோ? எத்தனை முறை கட்டிக்கிட்டேம்மா இதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் ட்ரெஸ் பண்ணி போயிட்டு உட்காந்து ஸ்டேஜில் சர்ச்சில் உட்காந்து கேட்பீங்க, மண்டபத்தில் உட்காந்து கேட்டிருக்கீங்க. எவ்வளோ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எபேசியர் தான் இருக்குது, அது தெரியாது எனக்கு. ஹல்லேலூயா. சொந்த சரீரத்தை யாராவது பகைப்பானோ இல்லை? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எத்தனை வாசிங்க. அதுதான். ஆனால் சொந்த சரீரத்தை யாராவது எத்தனை வசனம்? 5:29. சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல. மாம்சத்தை அவன் தன் மாம்சம் யாரு? புருஷன். மனைவி மட்டும்தான் மாம்சமா? புருஷனும் மாம்சம்தான். அவன் நான் மட்டும் சாப்பிட்டா போதும், அவன் எங்கே போய் சாப்பிட்டா எனக்குனா வந்தது. வா வாட்டில் போய் சாப்பிட்டப்பா, 2 இட்லி 2 தோசை சாப்பிட்டேன், நான் வீட்டில் இருந்து சாப்பிட்டேன். அப்படி இல்லை. சொந்த மாம்சத்தை என்ன பண்ணான் அவன்? அவள் ஏக்கம், அவளை விருப்பம், அவள் வாஞ்ச யாரை பற்றி இருக்குமா? புருஷனை பற்றி இருக்கும். இது எங்க சொல்றாரு? ஆதியாகமத்தில். ஆமென். வீட்டுக்காரர் போனாரே, வந்தாரா வரலையா, என்னாச்சு ஏதாச்சு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். ஏங்க மணி 7 ஆச்சு, இன்னும் வரல வீட்டுக்கு, 6:30க்கெல்லாம் வருவீங்களே. அவளுடைய இருதயம் எங்கே இருக்குமா? அவளுடைய புருஷனை பற்றி இருக்கும். ஆமென். எப்பவுமே 8:30 மணிக்கெலாம் வந்துடுவீங்களே, என்னாச்சு என்ன ஆச்சு ஒன்றும் கேட்கறதே கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் புருஷனை பற்றியே கவலை இல்லை. சீரியல் போயிடுச்சுன்னா டைமு 8:30 மணிக்கெலாம் அந்த சீரியல் போட்டுருவாங்கக்கா. அந்த ஆள் வந்தானா காப்பி குடிச்சிட்டு போயிடுவான், அவன் ஃப்ரெண்டு கூட போய் சுற்றுவான், அவனை பற்றி கண்டுக்கதே இல்லை. நமக்கு என்ன வேணும்? சீரியலில் தான் இப்போ கவனம் இருக்குது. ஹலோ, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் நடக்க தேவை. இதெல்லாம் இல்லைன்னா பரிசுத்தம் கிடையாதுன்னு அர்த்தம். உன் புருஷனை நேசிக்கலாம், உன் குடும்பத்தை நேசிக்கலாம், உன் பிள்ளை நேசிக்கலாக்கா, கண்டவங்களாம் நேசிக்கிற, ஃபோனில் கண்டவங்கலாம் சிரிச்சினே பேசுகிற, 36 பல்லாம் அப்படியே தெரியுது. 36 32 எல்லாம் வீட்டுக்காரன் வந்தான்னு வச்சுக்க, இஞ்சி துண்ண குரங்குமே ஆயிடுது. அப்படியே இந்த 6லேருந்து 12 நிற்க கடிகாரம் அப்படி நிற்குது. வாய்னா சொன்னேன், என்னாச்சு? வரப்போ மறந்துட்டேன், முதல்ல அதை வாங்கிட்டு உள்ளவா. ஹல்லேலூயா. சொன்னாங்க, நம்ம நேற்று எனக்கு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. அவன் எதுக்கு பிரச்சனை? அப்புறம் இப்படி நிற்கும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், அந்த கடை போராட்டம் எனக்கு வேணாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணோம்? இப்படி வச்சிடக்கூடாது. ஆமாம், குடும்பத்தில் சிரிங்க. ஆமாம், சிலர்லாம் வீட்டில் ஸ்மைல் அந்த பொம்மைலாம் வச்சுக்கிறாங்க, வரைஞ்சி வர வச்சுக்கிறாங்க, ஆனால் ஸ்மைலி மாதிரி இல்லை. என்ன ஸ்மைலி பாருங்க, எப்போ சிரிச்சு தான் இருக்கும். ஆமாம்,
அவங்க அம்மா கரெக்டாக, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பேர் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் வச்சிங்களா? அப்போ சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு ஸ்மைலியாக இருக்குது. அத்தனை சோத்திரம், அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நடக்கைகள் நம்ம நடக்க ரொம்ப முக்கியங்க. நான் சொல்லிட்டுல, நான் இங்கே இருக்கிறேன், நான் ஒரு ஆள், உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, உங்கள் நடக்க கவனிக்கிறாங்க. நீங்கள் சர்ச்சு, ஓ அந்த அக்காவா, அது சர்ச்சுக்கு போகிறாக்கா, அது அப்படி செய்யாத, அதுவும் அப்படி பண்ணுது, அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்கக்கா? அது தூக்கின்னு வச்சுன்னு போதுங்க, பைபிள் தூக்கி வச்சுன்னு போதுங்க, ட்ரெஸ் வேறு ஒயிட்டுன்னு போட்டு போதுங்க. எதுக்கு இது? நம்மள மாதிரியே நடக்கலாமே அப்போது. சொல்லிட்டு புரியுதா? ஹலோ, செய்கைகள் எல்லாவற்றிலும், ஆமென், நடக்கைகள் எல்லாவற்றிலும் சாட்சியாக இருக்கணும். உன்னை குறித்து பேசணும் சாட்சி. அதுவா வாயை தந்துச்சு அவனை கூவார் தான் அது. அப்படி பேசிடக்கூடாது. என்ன கௌதம், அப்படி போயிடக்கூடாது நம்ம பேர் இல்லை. ஆமென். நமக்கு நல்ல பேர் வரணும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மளை சாக்கடையிலேருந்து எடுத்து நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். எங்கேருந்து கொண்டு வந்துக்கிறாரு? சாக்கடையிலேருந்து எடுத்து கொண்டு வந்துட்டார் வெளியே. மறுபடியும் போய் சாக்கடையில் உட்காந்துடலாமா? நம்ம கூடாது. ஆமென். ரோமர் 6:13 வாசிங்க. ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை நம்ம அநீதி நியாயங்களால் பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறவர்களாக, பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். உங்கள் அவயம் நீதிக்குரிய ஆயுதமாக இருந்தால் உங்கள் கையினால் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். உங்கள் அவயத்தை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆமென். அப்போ உங்கள் அவயத்தை முதல்ல என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. உங்கள் அவயங்களை அநீதி ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னாக்கா பிசாசு உங்களை அழுத்தி நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். உங்களை பிசாசு பயன்படுத்துவான். ஆமென். ஆனால் நீதிக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். உங்களை மரித்தோர்ந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. உங்களை பாவம் தொடாது, பாவம் பக்கத்தில் வராது. ஆமென். பக்கத்து கதவை தொட்டாது. பாவம் வந்து வாசப்படியில் படுத்துனுக்காது, மிதிச்சுட்டு போயினே இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஊற்றை உங்கள் மேலே ஊற்றி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி 2 காரியம் நம்ம பார்த்துருக்குறோம். மிச்சத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். முதல் ஊற்று ரட்சிப்பின் ஊற்று, 2வது ஊற்று ஆமென் பரிசுத்தத்தின் ஊற்று. ஆமென். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறாரு. 2வது பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. ஆமென். ஒரு ஊற்று நமக்காக திறக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. ரோம சேவகர்கள் அந்த ஊற்றை பாருங்கள் ஈட்டி எடுத்து குத்துனாங்க. ஆமென். அது புறப்பட்டு வந்தது கொல்கதா மலையில். அந்த தண்ணி, அந்த ஊற்று அநேகரை நீதிக்குட்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல மனுஷரையும் மன்னித்து ரட்சித்தது. ஆமென், ஆமென். இன்றைக்கு புறப்பட்டு வருகிற ரத்தம்
அது ஊற்றை போல வருகிறது. ஆமென். அந்த ஊற்றண்டையில் வந்து நீங்கள் வாங்கி குடிச்சு பாருங்க. அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காதாங்க. இந்த தண்ணீரை குடிச்சாக்கா குடிச்சுக்கினே இருக்கணும். இது தாகம் எடுத்துனே இருக்கும். ஆனால் இயேசு கொடுக்குற தண்ணி ஜீவ தண்ணீர். ஆமென். அதை குடித்தா தாகமே எடுக்காது. அது நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போகும், மறுமைக்கு கொண்டு போகும், மகிமை கொண்டு போகும், அவருடைய ஆளுகை கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத வறுமையா போதகரே, வறுமையா இருப்போமா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக. ஒரு ஊற்று நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்காக திறக்கப்பட்ட ஊற்று. அந்த ஊற்றண்டையில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அவர் சொன்னா, ஆகாரு நீர் லகாயிரோய், நீர் என்னை காண்கிற தேவன். அந்த ஊற்று உன்னை காண்கிறது மகளே. உன் பாவத்தை, உன் அழுக்கை கழுவும்படிக்கு இந்த காலவெல்லை அது பெருக்கெடுத்து வருகிறது. அது சாதாரண ஊற்றில், அது சகல பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற ஊற்று, கழுவுகிற ஊற்று. உனக்காக எனக்காக கிரயமாய் கொடுக்கப்பட்ட ஊற்று அது. ஆண்டவர் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருங்க. அவர் ரத்தத்தை கிரயமாக கொடுத்துக்கிறாரு. அவர் ரத்தத்தை அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறாரு, ஜீவ ஊற்றாக. ஆமென். அபாலா ஷிகாரா பாலாதார. அவ கடனை எப்படி அடிச்சாலாம்? எண்ணெயை ஊற்றினாள். எதுல? பாத்திரங்களிலே குடத்தை எடுத்து, தீர்க்கதரிசியின் மனைவி குடத்தை எடுத்து ஊற்றி 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 ஒரு எண்ணெயால கடன் அடைக்கப்பட்டதில்ல. உனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜீவனுள்ள தேசத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பா. உன்னை கர்த்தர் உயர்த்துவதை பார்க்க முடியும், மேன்மையடைவதை பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சகல காரியங்களில் உன்னை ஜெயம் எடுக்க செய்வார். நீங்க எதெல்லாம் ஜெயம் இல்லாம இருக்கிறீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். நீ ஜெயம் எடுக்க கூடாதபடி சில காரியம் நம்மளை சுத்தி சுத்தி வரும். நம்ம தான் விலகி ஓடணும். யோசேப்பு ஓடினா பார்த்தியா, அந்த மாதிரி ஓடணும். நீ ஓட மாட்டேன் நின்னுனாக்கா அவமானப்பட்டு கேவலப்பட்டு அநேகரால காரி உமிழப்பட்டு அசிங்கப்பட வேண்டியிருக்கும். மனம் திரும்ப விட்டா கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் அவமானத்துக்கு விடக்கூடாதுங்க. நம்மள ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமென். சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு. புதுசா பண்ணப்பட்டவன் தான் அவமானத்துக்கு விட்டாரு. அவமானத்துக்கு விட்டாருங்க. எல்லாரும் அவனை பார்த்து கேலி பண்றான், கிண்டல் பண்றான். அவனை பார்த்தாலே எல்லாம் விளையாட்டு பொருள் ஆயிடுச்சு. அவன் அடிச்சுட்டு ஓடினா கூட தெரியாதுங்க. 1000 பேரை கொண்டவன், 300 நரிகளை பிடிச்சவன், ஒரு முன்னால ஒரு வானா கூட பிடிக்க முடியாது. அவன் 300 நரியை பிடிச்சி அடிச்சவன். இப்போ அவனை அடிச்சுட்டு போனா கூட அவனுக்கு தெரியாது. அடிச்சது யாரானா கூட தெரியாது. ஏன்? அவமானப்படுத்தப்பட்டான், கேவலப்படுத்தப்பட்டான். எதனால?
நீ செஞ்ச பாவத்தின் விளைவு. பாவம் உன்னை விடாதுங்க, பாவம் விடாது. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார் ஆவியானவர். ஆரம்பத்தில் பாவம் சுத்தி சுத்தி வந்து பாருங்க, ஒருத்தன் செஞ்ச பாவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபமா மாறிச்சு. சாவ தீட்டாக மாறியது. யார் 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 யாருன்னு கேட்குறாங்க எல்லாம். ஆகான் பிடி, அவனை குடும்பத்தை பிடி. குடும்பத்தெல்லாம் பிடிச்சு கல்லெறிந்து கொண்டாகலாம். அவமானம் ஒரு பக்கம், மரணம் இன்னொரு பக்கம் அவமானம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். உனக்கு கிருபை வேணுமா, இரக்கம் வேணுமா, அதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. ஆமென் ஆமென். எங்க வரணும்? ஜீவ தண்ணீர் அண்ட. நீ கூட வர வேணாங்க, அவரு உன்னை தேடி வந்துடுற. அவர் வந்துடுறாரு பாருங்க, சமாரியா ஸ்திரியை தேடி அவர் வந்துட்டாரு பாருங்க. ஆமென். இன்னைக்கு கூட உன்னை தேடி அவர் வந்திருக்கிறாரு. ஆமென். நீ ஒப்பு கொடுப்பாயானா இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உன் வீட்டுக்கு சமாதானம் வந்திருக்கிறது. மகளே, மகனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறாரு. இன்றைக்கு உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றை பெருக்கெடுத்து ஓட பண்ணுகிறாரு. அந்த ஊற்று வரும்பொழுது, நீ புறப்பட்டு போகும் பொழுது சமாரியா முழுவதும் ரட்சிப்பு உண்டாகும். நீ போனாலே போதும், இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கொண்டு கர்த்தர் உருவாக்குவாரு. உன்னை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்வார். அதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டாரு. உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு, உன்னை எதுக்கு ரட்சித்தாரு? உன்னை கண்டுக்காம இருந்துக்கலாமே. அவருடைய வேலையை செய்யறதுக்காக, அவரை போல செய்யறதுக்காக, அவரை விட அதிகமாக செய்யறதுக்காக. பேதுரு நிழல்பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். இயேசுவை சிலுவையில் நேரம் அரைஞ்சாங்க. என்ன அப்படி அறையாதீங்க, என்ன அப்படி அறையாதீங்க, என்ன அதை விட மோசமா. ஆமென். மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான் பேதுரு. எல்லாரும் சொல்ற, அவரோடு கூட மரிக்க போவோம் வாருங்கள்ன்றாங்க பாருங்க. சீசர்கள் சொல்றாங்க, எல்லாம் சாப்பிடலாமா, பிரியாணி சாப்பிடலாமா, எஸ்எஸ் பிரியாணி சாப்பிடலாமா, எல்லாம் வாங்கினா அவர் வருவாங்க. எல்லாரும் அவரோடு கூட மரிக்க போவோன்னு சொன்னா வருவாங்களா? அவருடைய சீசைகள் அவரோடு போனார்கள். அவங்க அந்த சீசைகளை தான் கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். உங்களை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துவாருங்க. ஜீவ ஊற்று உன் பக்கத்தில் இருக்குது. ஆகார் எங்க நவந்து போலங்க, அவன் பக்கத்துல ஒரு ஊற்றுக்குது, அவளுக்கு தெரியல. அவன் நின்ற இடத்துல கர்த்தர் ஒரு ஊற்றை உண்டாக்கினார். உன் பக்கத்துல ஒரு ஊற்று இருக்குது, உனக்கு தெரியல. அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் உனக்கு ஜீவன் உண்டாக்குற தேவன். உன் சந்ததிக்கு ஒரு ஜீவனை உண்டாக்குறவன். இதோட என் சந்ததியை முடிஞ்சது நினைச்சா பாருங்க, ஆண்டவரே உன் சந்ததி அங்கதான் செழிக்க பண்றாரு. கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்க அந்த ஊற்றுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். நாங்கள் இன்னும் உமக்காக வாழ ஓட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.